கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955118814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். பங்குச்சந்தை முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுத்து தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை சாராம்சங்களை தெரிந்து கொண்டு வர்த்தகம் செய்வது, முதலீடு செய்வது என்பது உங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பதற்கு ஒரு உத்தரவாதமே தவிர எந்த விஷயமும் தெரியாமல் பங்குச்சந்தையில் ரிஸ்க் ரிவார்டு தெரியாமல் வந்து முதலீடோ வர்த்தகமோ செய்வது பாதுகாப்பானதல்ல என்பதை ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். தாங்கள் தீர ஆராய்ந்து கற்று தெரிந்து நுணுக்கங்கள் அடிப்படையிலையும் செய்திகள் அடிப்படையிலையும் நீங்கள் முதலீடோ வர்த்தகமோ செய்யலாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இந்த எபிசோடில் நான் எந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்யவில்லை. குறிப்பிட்ட எந்த ஸ்டாக்கையும் நான் வாங்கவோ விற்கவோ ஹோல்டு செய்யவும் சொல்லவில்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்து நிதி ஆலோசனை கலந்து செய்வது உங்கள் முதலீடுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பது என்னுடைய முதற்கண் விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குச்சந்தையில் நுழையும் பொழுது ஒரு தீர்மானமாக வரணும். ஒன்று, ரிஸ்க்கு ரிவார்டு. ரிஸ்க்கு தெரிஞ்சு உள்ளே வந்தால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 500 ரூபா நஷ்டத்தை தாங்கிக்கலாம். 5000 ரூபா நஷ்டம் என்பது பெரிய இழப்பாகும். அதனால் ஒரு வாகனத்தில் செல்லும்பொழுது எப்படி நம்ம பிரேக்குக்கு ரெடியாக தயாராக இருக்கமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு தான் செய்கிறதுங்கிறது பாதுகாப்பான பயணம். பங்குச்சந்தையிலையும் ரிஸ்க்கை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும், அதுக்கான சாராம்சங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, பங்குச்சந்தையில் வரும்பொழுது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சும்மா 10,000 இருந்தது சார், வந்தேன், ஒரு 10-20 போட்டேன். என்னமோ 10-20 எங்கே போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க அதை சொல்கிறது இல்லை. சொன்னாங்க சார், ஒரு 4 ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டாக் என்னையா வாங்கி வச்சுருக்கீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். அவர் சொல்கிற ஸ்டாக் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கிற போது நல்ல வாலட்டிலிட்டி இருக்கணும், நல்ல மொமெண்டம் இருக்கணும், அதுக்குன்னு சில குறிப்பிட்ட ப்ரைஸ் பேண்ட் இருக்குது, முறையாக ஸ்டாப் லாஸ் போடணும், என்ட்ரி லெவல், எக்ஸிட் லெவல், டிமாண்ட் சப்ளை தெரியணும், ஒரு ஹை ஒரு லோ பார்க்கணும். ரெண்டாவது, ஒவ்வொன்றுக்குமா ட்ரேடிங்காக இருந்தால் அதுக்கு சில டைம் ஃப்ரேம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு டைம் ஃப்ரேமில் சார்ட்டில் வச்சு பரிசீலனை பண்ணணும். ஓகே, ட்ரேடிங் வரப்போது முடிவு பண்ணிக்கணும். நான் இன்ட்ராடே ட்ரேடிங்கா, இல்லை ஸ்விங் ட்ரேடரா, இல்லை ஷார்ட் டைம் இன்வெஸ்டரா, இல்லை லாங் டைம் இன்வெஸ்டரா, அப்படி தான் வரணும். இன்றைக்கி வாங்கினோம் சார், நாளைக்கு ஏறிச்சுன்னா கொடுத்துடலான்னு பார்த்தேன், அது இறங்கிட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் முடிவே பண்ணல. நீங்கள் இன்ட்ராடேனா ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வெளியில் வர்றது என்பது ஆரோக்கியம். இன்ட்ராடே அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, லாபமோ நஷ்டமோ டெய்லி பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ராடே கிடையாது. என்றைக்கு உங்களுக்கு அந்த டிமாண்டு சான்ஸு கொடுத்து ரைஸ் ஆகிறதோ அப்போ நீங்கள் என்ட்ரி ஆனோம். அப்போ டிமாண்டு கிரியேட் ஆகும்போது நீங்கள் வாங்கின பங்குகள் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பங்குகள் நல்ல மொமெண்டம் பங்குகளாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு செய்தியின் அடிப்படையில் ஏறும். செய்தியின் அடிப்படையில் ஏறக்கூடிய ஒரு பங்குகள் எந்த வேகத்தில் ஏறுகிறதோ அதே வேகத்தில் இறங்கும். ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு செய்தியின் அடிப்படையில் ஏறிக்கிட்டு இருக்கு, அப்போ போய் நம்ம அதை வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னா, அந்த செய்தியினுடைய ஏற்றம் கீழே இருந்து மேலே போயிட்டுருக்கு, அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் வரலாம், ஒரு சப்ளை ஜோன் கிரியேட் ஆகலாம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வாங்கிட்டு நான் வாங்கினோன்னா பங்கு இறங்கிடுச்சு அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. உடனே பேனிக் ஆகி அது நல்லா கீழே இறங்கி ஒரு டேர்ன் ஆகிற இடத்துல போயிட்டு இதுக்கு மேலேயும் இறங்கும்னு நினச்சிக்கிட்டு நான் விற்றேன், இறங்கும்னு நினச்சிக்கிட்டு விற்கிறதுக்கோ ஏறும்னு நினச்சி வச்சிருக்கிறதோ நம்ம முறையாக அதை கடைப்பிடிக்காத தான் காரணம். அப்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது சில நீதிகளெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் வரணும். இன்ட்ராடேனா இன்ட்ராடே தான், லாபமோ நஷ்டமோ. எல்லா நாளும் நீங்கள் இன்ட்ராடே பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ 2 நாளைக்கு இன்ட்ராடே லாபம் கொடுக்கும், 3ஆவது நாள் மொத்தம் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவார் அவர். அதனால் இன்ட்ராடே எனக்கு சக்ஸஸ் ஆகலை, இதை விட்டாச்சு. அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங் வரும். ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை போய் சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் முறையாக பயிற்சி செஞ்சு வாங்குறீங்க. வாங்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலையும் பேஷன் இருக்கணும்.
வித்தவுட் பேஷன் ப்ராஃபிட் சான்சஸ் ரொம்ப குறைவு. பேஷன் இருக்கணும். இன்றைக்கி ஒரு பங்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வாங்கிட்டீங்கன்னா சில நிறுவனங்கள் மறுநாள் விற்கப்பதற்கு அனுமதிக்காது. 3ஆம் நாள் தான் இந்த T+1 வந்து தான் விற்க முடியும். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. சில நிறுவனங்கள் உங்களுக்கு விற்பதற்கு அலோவ் பண்ணினாலும் சப்போஸ் உங்களது போர்ட்ஃபோலியோவில் வராமல் இருந்ததுன்னா அதுக்கு மறுநாள் விற்றா அது ஷார்ட் செல்லிங் மாதிரி ஆகிடும். அது சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதுக்கு சில செலவுகள்லாம் இருக்கும். ஒரு பங்கை வாங்கினா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நல்லபடியாக பாதுகாப்பாக வரணும்னா பொறுமை தான் முக்கியம். தங்க நகைக்கு மட்டும் செய்கூலி சேதாரம் இல்லை. இங்கேயும் நீங்கள் லாபம் அடைஞ்சாலும் புரோக்கரேஜஸ் கொடுக்கணும். லாஸ் ஒரு பக்கம் இருக்குது. நஷ்டம் அடைஞ்சாலும் இப்படி தான். லாபமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும், நஷ்டமாக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஒரு உதாரணத்துக்காக செய்கூலி சேதாரம்னு சொன்னேன். அதனால் எந்த பொருளை வாங்கினாலும் எதிர்காலம் நம்ம டார்கெட்டை வச்சுக்கணும். கூட ரிஸ்க் ரிவார்டு ரெண்டையுமே பார்த்து தான் செய்யணும். ஸ்விங் ட்ரேடிங் எப்போவுமே பொதுவாக என்ன கேட்டிங்கனாக்கா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிற போதோ அல்லது இந்த ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகி டிமாண்ட் க்ரியேட் ஆகி மேலே போகிற போது தான் கன்சிடர் பண்ண முடியும். அதை எங்கே சார் போய் பண்ணுறது? அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த 10 நிமிஷத்தில் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு நாள் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் புதிய புதிய தகவல்களை வந்து உங்கள் விழிப்புணர்வுக்காகவும் கட்டளை நோக்கத்துக்காகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்ச விஷயத்தையும் அனுபவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு புது புது தகவல் சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஒரு ட்ரேடர்ஸு உள்ளே என்ட்ரி ஆகும்போது மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன். பண்ணும்போது ஒரு நோ ட்ரேடிங் பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ட்ரேடிங். இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது அந்த விட்டதை பிடிக்கிறேன்னு போகிறது. விட்டதை நம்ம பிடிக்கவே முடியாது. ஒன்ஸ் லாஸ் தான். அதனால் வந்தால் தட் இஸ் அது ஏர்னிங் தானே தவிர லாஸ் கேனாட் பி ஃபேர் ஆஃப். ரைட். அடுத்தது இக்னோரிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறது இல்லை. அடுத்தது ரிவெஞ்ச் ட்ரேடிங். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. நாம்ளே தீர்மானம் பண்ணக்கூடாது. ஒரு பங்கு ஏறி இருக்குது வாங்குகிறோம், இறங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல வர வரையும் வெயிட் பண்ணணும். அதேமாதிரி 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது, 50,000 ரூபா கேபிட்டல் இருக்குன்னா 50%க்கு வாங்கலாம். 50% வாங்கி சப்போஸ் ஏதாவது சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் இறங்கிடுது, 20% இறங்கிடுது, 15% இறங்கிடுதுன்னா அந்த எந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகிறதோ அந்த இடத்துல மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி டபுள் ப்ராஃபிட்டில் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை சந்தை கொடுக்குது. ஒரு ஏற்றம் என்று இருந்தால் இறக்கம் இருக்கும். இறக்கம் இருந்தால் ஏற்றத்து வரலையும் காத்திருக்கணும். நாம் ஏற்றத்தில் போய் வாங்கிட்டு இறக்கத்தில் விற்றுட்டு ஏறலையான்னு சொன்னால் நம்ம சந்தையை குறை சொல்வது என்பது ஒரு ஆரோக்கியமானது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது பை அட் லோ செல் அட் ஹை. இந்த பை எங்கே வருது, இது எங்கேயா சொல்லுங்கள், ஹை எங்கே? அதெல்லாம் நிறைய பேராமீட்டர்ஸு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தோன்னா 44 45 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு நல்லது நமக்கு பிடிச்சது 2 நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு அனுபவத்தில் பயன்படுத்தி பேக் ஒர்க் பண்ணணும். என்ன தான் நம்ம கற்று தெரிந்தாலும் புத்தகத்தில் படித்தாலும் நிறையா யூடியூப்பில் படித்தாலும் எங்களை மாதிரி கருத்துக்களை சொல்லட்ட கேட்டாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேக் டெஸ்டிங் பண்ணணும். செய்திகள் அப்டேட்டாக இருக்கணும். ஒரு செய்தியின் அடிப்படையில் எது வேணாலும் மாறலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஃபார்மா செக்டாருக்கு 100% வரி. உடனே என்னாச்சு, ஃபார்மா செக்டார்லாம் ஸ்ட்ரைட்டாக நோஸ் டைவ். ஓகே, அப்போது ஃபார்மா செக்டாரில் ஸ்விங் ட்ரேடிங் வாங்கியிருந்தா கிட்டத்தட்ட 10% 8% காலி. அப்போது அது வந்து நிரந்தரமா இல்லை. அதுக்கு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதுக்கு ஒரு சாதகமான சில ரிலாக்ஸேஷன்ஸ் வரலாம். அது உள்ளே நம்ம காத்து இருந்துட்டு தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். அந்த இடத்துல டிமாண்டான இடத்துல கிரியேட் ஆகும்போது வாங்கணும். ஓகே, முன்னணி நிறுவனங்களே இறங்கியிருக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்து பண்ணணும். அடுத்தது சேசிங் த மார்க்கெட்டை விரட்டி போய் இப்போ பங்கை வாங்குறது. ஏறலாம் நினச்சிட்டு போய் கூட விலையை போட்டு வாங்கினோம்னா நம்ம வாங்குற இடம் தான் ஹையஸ்ட் விலையாக இருக்கும். அங்கேருந்து நிறைய கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோ ட்ரேடிங் ஜேர்னல். எந்தவித செய்தியும் இல்லாமல் எந்தவித கருத்தும் தெரியாமல் நான் பாட்டுக்கு டைரெக்டாக ட்ரேடு பண்ணுறது பெரிய மிஸ்டேக்ஸ். அடுத்தது புவர் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறையா இடங்கள் இருக்குது. நம்ம சந்தையிலேயே இப்போ உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நீ எந்த நிறுவனம் வேணாலும் வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபோனசிலாம் இருக்கும். ஃபிபோனசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த லெவலில் எங்கே வாங்கணும், எங்கே பிவெட்டு, எங்கே ரெசிஸ்டன்ஸு, எங்கே சப்போர்ட்டுன்னு இருக்குது. அந்த என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல்லாம் பார்த்து நீங்களே முடிவு பண்ணி வாங்கலாம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் வாங்கிட்டு அப்புறம் இறங்குறது சார் அப்படின்னாக்கா
வாய்ப்புகள் நமக்கு வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ்ங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய கடந்த 26 ஆண்டுகால அனுபவத்தில் நான் தெரிஞ்சு கற்றுக்கொண்ட பாடம் பங்குச்சந்தையில் இருக்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே தவிர என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் இதில் யாரையும் நான் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை. இனி வரும் காலத்தில் கொஞ்சம் விவரமாக இருந்து பாதுகாப்பாக நம்ம முதலீடை பாதுகாக்க ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காகத்தான் தெரிவிக்கிறேன். என்கிட்ட பங்குச்சந்தையில் லட்சக்கணக்கில் போட்டு முதலீடு பண்ணுறதுக்கோ அல்லது வர்த்தகம் பண்ணுறதுக்கோ எனக்கு நுணுக்கம் தெரியாது சார், எனக்கு அந்த அளவுக்கான ஒரு வழிகாட்டல் இல்லை, நான் அதெல்லாம் முறையாக படித்து செய்ய முடியாது சார், ஓரளவுக்கு நான் பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் மாதம் ஒரு எஸ்ஐபி போடுறோம் சார். எஸ்ஐபி போடுறேன், ஒரு 5000 ரூபா போட முடியும் சார். அந்த 5000 ரூபாயை நீங்கள் ஒரே இடத்துலையே போடாதீங்க. அதுக்கு நான் எப்படி போடணுங்கிறதுக்கு சின்ன ஒரு உதாரணத்துக்காக ஒரு வழிகாட்டலுக்காக நான் சொல்கிறேன். 5000 ரூபாய் டைரெக்டாக போடாமல் 5000 ரூபாயை பகுதியாக பிரிச்சுக்கோங்க. எல்லாம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே எல்லா ப்ரொவிஷன்ஸும் எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லா புரோக்கரேஜஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. சொல்கிறத அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இல்லைன்னா அந்த துறை ரீதியான அந்த புரோக்கரேஜஸ் ஆஃபீஸில் கேட்டாலும் உங்களுக்கு வேண்டிடத்து செல்லுவாங்க. அப்போது 5000 ரூபாய் ஒரு எஸ்ஐபி பிளான்ஸும் ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு போட்டு ஒரு பலன் கணிசமாக கிடைக்கணும் அப்படின்னா எனது பார்வையில் ஒரு சின்ன ஐடியா, ஒரு ஆலோசனைக்காக சொல்கிறேன். இது அறிவுரையாக எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கோங்க. இடிஎஃப்பில் 1000 ரூபாய், அந்த இடிஎஃப்பையும் 1000 ரூபாயை பிரித்து கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், ரைட், ஒரு 1000 ரூபா முடிஞ்சுங்களா. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் 2000. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் 2000-ஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு 1000, மிட் கேப் ஃபண்டில் ஒரு 1000 பிரித்து போடுங்க. அப்போது இது இறங்கினா இவர் ஏறுவார், அப்போ நஷ்டத்தை தவிர்க்கும். அப்போ ஏவரேஜை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குரோத்துக்கான வாய்ப்புகள் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ கழித்து பார்க்குற போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். சரி, 2 1 3 ஆச்சு, மீதி 2 ரூபாய் இருக்குது. அதாவது ஸ்டாக்ஸில் பண்ணலாம். ஸ்டாக் நல்ல ஹை ரிட்டர்ன்ஸு, ஹை ரிஸ்க்கு இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்காக எடுத்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸில் அல்லது லார்ஜ் கேப் உங்களுக்கு எது நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்கள் அளவுக்கு எடுக்க முடியுமோ அதை பார்த்து அதுலேயும் பண்ணினாக்கா டோட்டலாக அந்த 5000 ரூபாய்க்கு பண்ணணும். எஸ்ஐபியை பொறுத்தவரையிலையும் மார்க்கெட் இறங்குறதுன்னு நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா அதனுடைய யூனிட்ஸ் அதிகமாக இறங்குற போது உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும், ஏறுற போது உங்களுக்கு நல்ல கணிசமான ப்ராஃபிட் கிடைக்கும். மினிமம் 3 to 5 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் தான் எஸ்ஐபி ஒரு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதாக கடந்த காலத்து புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். இந்நேர்காணலில் தெரிவிக்கப்பட்ட பங்குகள் கற்றலுக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் தங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து கொண்டு தாங்கள் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலில் ஆராய்ந்து முடிவு எடுப்பது என்பது உங்களுடைய முதலீட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். போதிய கால அவகாசம் இல்லாதனால் மீண்டும் அடுத்த நிகழ்வில் நமது கூடுதலான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். வாய்ப்பு கொடுத்த நியூஸ்கேப்பேக்கு நன்றி, நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.